அதாவது வடகொரியா வாய்ப்பு குறைவு. அதனால இது ஏனைய நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இந்த யுத்தத்துல நேரடியாக பங்கெடுக்குமா என்பது தற்போதைய நிலையில கேள்விக்குறியான விஷயம்தான். அவ ஈரான் தனித்து தான் போராட வேண்டிய தேவை இருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதாவது அமெரிக்காவை மீள கிரேட் ஆக்குவோம், அதாவது அமெரிக்காவை மீண்டும் ஒரு வல்லரசு ஒரு மேலாதிக்கம் உள்ள நாடாக்குவோம் என்பதுதான் அவற்றை துணைப்பொருள். இப்ப அமெரிக்காவினுடைய அண்மை கால செயற்பாடுகள், அதாவது பைடன் காலத்துல அமெரிக்கா ஒரு துருவ அரசியல், அதாவது ஏகாதிபத்திய அரசியலை நோக்கி போனதுல ஒரு சில மெதுவடைதல் ஒன்று இருந்தது. இப்ப இதை மீள வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது. நான் மீண்டும் நான் தான் வல்லரசு என்ற நிறுவ வேண்டிய காலப்பகுதியில அமெரிக்கா இருக்குது. அதுக்கு ட்ரம்பும் விரும்புறார். தொடர்ச்சியா அமெரிக்கா தான் இந்த